இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷலாக இருக்க போகுது. நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஜஸ்ட்டு சிம்பிள் மணியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சின்னதாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயத்தை வச்சு பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒய் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையில் பீஸ் வேணும்னா என்னை பொறுத்தளவுக்கும் எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க. மனசு இருந்தால் போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மணி இம்பார்ட்டன்ட். நான் எத்தனையோ இடத்துல வந்துட்டு நான் அப்படி இப்படின்லாம் பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு வந்துட்டு ஐ எம் கோயிங் டு பிகம் அ 25, பட் ஸ்டில் ஐ எம் டிபெண்டிங் ஆன் மை பேரண்ட்ஸ். அது எனக்கு ஒரு மாதிரி ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். என்னன்னா 1,25,000 வந்துட்டு என்னோட எஜுகேஷன் அமௌண்ட் வந்துட்டு என்னால் பெரட்ட முடியல. என்னோடய ஃபேமிலி தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. ஸோ நான் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இன்றைக்கி டேட் 21 February 2026. ஆனால் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி எதுவுமே பண்ணாமல் என் வீட்டோட ஃபேமிலி கண்டிஷன் தெரியாமல் சுச்சுவேஷன் தெரியாமல் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். அது எனக்கு வந்து ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று, வாழ்க்கையில் ஏன் மணி இம்பார்ட்டன்னா நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். எனக்கு ஒரு லவ் லைஃப் வந்துட்டு வேஸ்ட்டாக போனது காரணம் வந்துட்டு மணி. மணி இல்லாத ஒரே காரணத்தினால அது வந்துட்டு எனக்கு வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராபேக் ஆச்சு. நம்ம புரிஞ்சுக்கிட்டே மணியோட வேல்யூ. நான் இந்த சேனல் ஆரம்பித்தோட பர்பஸ் என்னன்னா, லைஃப் ஸ்டைலு, டிசிப்ளின், எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸை பற்றி பேசணும், அந்த மாதிரி ஒரு கான்டென்ட் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு பாட்காஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி கேட்குறது ரொம்ப பிடிச்ச விஷயம். என்கிட்ட இன்றைக்கி மணி இல்லைன்றது வந்துட்டு ஷேம்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் சொன்னாலும், ஆனால் அதுக்கான வேஸ் இருக்குது, நான் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இந்த கண்டிஷன் வந்துட்டு இப்படியே இருக்காது. இன்றைக்கி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், அஸ் சூன் அஸ் பாசிபிள் வித்தின் 2-3 இயர்ஸ் உள்ள வந்துட்டு நான் வந்துட்டு பெரிய ஆள் ஆயிடுவேன், ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் ஃபேமிலியோட சுச்சுவேஷனை மாற்றிடுவேன். ஏன் இந்த வீடியோ பண்ணேன்னா, மணி வந்துட்டு கண்டிப்பான முறையில் ஒரு மென்னாக நம்ம கையில் இல்லாட்டி நம்மளுக்கான ரெஸ்பெக்ட் இருக்காது, பீஸ் இருக்காது, சொந்த வீட்லேயே வந்துட்டு மரியாதை இருக்காது, நம்ம வந்துட்டு வீட்டாளு கூட சண்டை போட நிலமை வரலாம். அதுவும் இல்லாமல் காசு வந்துட்டு கண்டிப்பான முறையில் மேஜர் ரோல் இம்பார்ட்டண்ட்டான மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நேற்று காலேஜ் ஃபீஸ் பே பண்ணலன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் பிரின்ஸிபல் ஆஃபீஸ் கேபினில் வந்துட்டு நிப்பாட்டி வச்சிட்டாங்க. அங்கே நிற்கும் போது தான் நான் யோசித்தேன், மணி இருந்தால் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மணி இல்லாமல் நம்மளாம் வந்துட்டு எது லூஸ்தனமாக வந்து ஸ்டெப் எடுக்கக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். ஆனால் அதுக்காண்டி வந்துட்டு எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. இந்த கரெக்டான வேலை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு மணின்றது வந்துட்டு வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. ஃபேக்கான ரிலேஷன்ஷிப்பு, ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபேக்கான ஃபேமிலியோட பாசம் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நாங்கள் நல்ல வீடு கட்டலை செய்யலைன்னப்போ என் வீட்டுக்கு யாருமே வராத ரிலேட்டிவ்ஸ், சொந்த அத்தை பொண்ணு, அக்கா, அப்படி ரிலேட்டிவ்ஸேவும் என் ஓன் பிளட் ரிலேஷனாகவும் நாங்கள் வீடு கட்டினதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கடன் வாங்கி தான் கட்டலன்னு சொல்ல. ஆனால் இந்த வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்தாங்க போனாங்க. ரெஸ்பெக்ட், லவ், இதெல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் யூ ஹேவ் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம லவ் பண்ணால் கூட இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு நல்ல மனசு இருக்கான்னு யாரும் பார்க்க மாட்றாங்க. கையில் காசு எவ்வளோக்கு தான் பார்க்குறாங்க. ஒரு கோட் இருக்கும், ஹர் ஃபாதர் இஸ் நாட் கோயிங் டு சி ஹவு மச் மணி யூ ஹேவ். சாரி, தப்பாக சொல்கிறேன். அவங்க ஹர் ஃபாதர் நாட் கோயிங் டு சி யுவர் லாயலிட்டி, ஹீ இஸ் கோயிங் டு சி ஹவு மச் மணி யூ ஹேவ், த லைஃப் ஹவு யூ கேன் அஃபோர்ட் டு ஹிஸ் டாட்டர் அப்படின்னு தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். கண்டிப்பாக நம்மளும் அதை எதிர்பார்ப்போம். இப்போ நான் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்கேன்னா, என் பிள்ளை ஒரு பையனை லவ் பண்ணுறான்னா கண்டிப்பான முறையில் எவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருக்காங்க, எப்படி பார்த்துக்குவாங்க தான் பார்ப்பேன். அதுக்காண்டி லவ் பண்ணுறான் உண்மையாக இருக்கான்றக்காண்டிலாம் கொடுத்துருந்தாண்டு சந்தேகம் தான். அது முன்னாடி இருந்த டேடிஸ் ஃபேமிலிஸே பண்ண மாட்டாங்க 90s. நீ பண்ணுவேனான்றது டவுட் தான். இது எனக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு மணியோட இம்பார்ட்டன்ட் வந்துட்டு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஈவன் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட ஓன் சிபிலிங்ஸுக்கு நம்மளை பிடிக்காம போயிடலாம், கசப்பான சூழ்நிலை வரலாம். நம்மளுக்கு நம்ம ஃபேமிலி பேரண்ட்ஸ் மேலே வந்துட்டு ரொம்ப ஒரு மனக்கசப்பு வரலாம். எனக்கு என்ன பேசுன்னு தெரில. ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் இந்த சுச்சுவேஷன் எப்பயுமே இருக்க மாட்டேன். பாட்காஸ்ட்ன்றது 2-3 பேர் சேர்ந்து பண்ணுறது தான். நான் இது வரைக்குமே வந்துட்டு தனியாக தான் இந்த பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பான முறையில் நான் இனிமேல் ஃப்யூச்சரில் வந்துட்டு கொஞ்சம் நாளாக கெஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கேன். இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்லாம் மாறிடும். ஸ்கில்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணுங்கள், நம்ம மேலே ஃபோக்கஸ் வைங்க. ஹெல்த்து, வெல்த்து, மைண்ட் செட்டுன்றது முக்கியம்ன்ட்டு லைஃப் ஸ்டைலு, டிசிப்ளினை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் வாட்சிங் திஸ் ஃபுல் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக வைக்கிறேன். இந்த மாதிரி
லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு டிசிப்ளின்